ஹாய் கைஸ், நம்ம சேனல்ல கூகுள் ஆட்ஸ் ரிலேட்டடா ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டுருக்கோம். இந்த வீடியோல எந்த ஒரு டாபிக் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, இப்போ கூகுள் ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் அவங்க அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகியிருக்கு. அந்த சஸ்பெண்ட் ரீசன் மெயினாக என்ன சொல்றாங்கன்னா, யுவர் அக்கௌண்ட் வயலேட்டட் சர்க்குலேட்டர் பாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஜஸ்ட் இதுக்கான ஆன்சர் வந்து நான் வந்து கூகுள் வந்து படிச்சு பார்த்தேன். கூகுள் ஒரு ஆர்டிக்கலே குடிச்சிருக்காங்க. ஏன் உங்களோட அக்கௌண்ட் வந்து கூகுள் ஆட்ஸ் வந்து சஸ்பெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேராவே கொடுத்துருக்காங்க. ஆனா நம்ம அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சொல்ல மாட்டாங்க இந்த நேரத்துல சஸ்பெண்ட் ஆச்சுன்னு. பொதுவாக அந்த மாதிரி சர்க்குலேட்டர் பாலிசி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆர்டிக்கலை படிச்சு பார்க்கல எனக்கு மோஸ்ட்லி என்ன விஷயம் புரிஞ்சிச்சுன்னா, இல்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் காரணம் என்னன்னு பார்த்தோன்னா இந்த பில்லிங். அதாவது இந்த பில்லிங்ல பாத்தீங்கன்னா நம்ம வந்து கார்ட்ஸ் வந்து மாத்தி மாத்தி கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஒரு கார்டை வச்சு கூகுள் வந்து ரன் பண்றோம், பே பண்றோம். அடுத்து நம்ம பேடிஎம், கூகுள் பே, இல்ல இன்னொரு ஆட் அக்கௌண்ட், இந்த மாதிரி நம்ம வந்து அமௌண்ட் வந்து மாத்தி மாத்தி வேற வேற கார்ட்ஸ்ல வந்து நம்ம யூஸ் பண்றதுனாலதான் நம்மளோட கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து மோஸ்ட்லி ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால நீங்க ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க 2-3 கார்டு யூஸ் பண்றத விட ஒரு கார்டு தான் யூஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த கேம்பெயின்ஸை போயிட்டு சும்மா இல்லாம திரும்ப திரும்ப எடிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒன்று கொடுத்துருப்போம், அது ஒர்க் ஆகிறதுக்குள்ள இன்னொன்று எடிட் பண்றது அந்த மாதிரி இருக்கும். இல்லை கூகுள் என்ன நினைச்சுக்கிறோம்னா, இஃப் யூ ஆர் லாங் பர்சன், அதாவது நீங்க ஒரு லாயலான பர்சன் இல்லை, ஏதோ ஆட்ஸை வந்து தேவையில்லாம டிஸ்ட்ராக்ட் பண்றீங்க, அபியூஸ் பண்றீங்க அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அண்ட் தேர்ட் மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, கூகுள் வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மெடிக்கல் மெடிக்கல்னா இந்த ட்ரக்ஸ் அந்த மாதிரி வரும்ல, அப்புறம் வந்து இந்த போதைப் பொருள் இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நீங்க ஆனா தெரிஞ்சு அந்த மாதிரி பண்ண மாட்டீங்க. சம்டைம்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸ் என்ன எது தெரியாம அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவீங்க. நான் சொன்ன சம் ரீசன்ஸ், இதை தவிர்த்து ஏகப்பட்ட ரீசன்ஸ்னால கூகுள் ஆட்ஸ் அக்கௌண்ட் வந்து சஸ்பெண்ட் ஆகலாம். மெயின் அப்ஜெக்டிவ் என்னன்னா, இந்த வீடியோட அப்ஜெக்டிவ் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் இந்த மாதிரி அக்கௌண்ட் சஸ்பெண்ட் ஆகுது, ஹெல்ப் பண்ணவே சொல்றாங்க. கண்டிப்பா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் என்னோட மெயில் ஐடி தர்றேன், எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட்ஸை வந்து ரெக்டிஃபைலேருந்து எடுத்து விட ட்ரை பண்ணுறோம். இந்த மாதிரி கூகுள் ஆட்ஸ் ரிலேட்டடாக நீங்கள் வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வாட்ச் பண்ண வச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல்ஸில் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.